என்ன சொல்றீங்க? நம்ம தென்காசிக்கு தளபதி வந்திருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 74. இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளோட அப்டேட் தான். அதுக்காக தான் நம்ம வெளியே ஒரு விஷயமா போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி கம்மமாக நட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா நம்ம ஊருக்கு தளபதி வந்திருக்காரு. ஆமாம், தளபதி தான் வந்திருக்காரு. என்னடா தளபதி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்களை காட்டுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்களும் தளபதி தான், ஆனா இவர் அரசியல் தளபதி, அவங்க சினிமால தளபதி. இப்ப என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போற வழியில பார்த்தோம், அதனால சரி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நம்மளுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கேட்டிருந்தாரு. அதுக்காண்டி விஷயம் தான் வெளியே வந்திருந்தோம். வெளியே வந்த இடத்துல நல்ல ஒரு குட்டியாக பார்த்து அவருக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் வெளியூர் அப்படிங்கிறனால டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி தென்காசி வரை வந்திருந்தோம். வந்த இடத்துல பார்த்து ஏற்றி விட்டாச்சு. ஆனால் நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் சில பல மனக்கசப்புகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். இந்த குட்டி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தான் போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டிகள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.